லீடர்ஸ் அண்ட் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். ஆந்திராவினுடைய ஹைதராபாத்தில் மிக முக்கியமாக புஷ்பா டூவினுடைய ஸ்டாம்பீட் சந்தியா தியேட்டரில் மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசலில் ஒரே ஒரு பெண்மணி உயிரிழந்ததற்காக இன்றைக்கு A11 அந்த குற்றவாளியாக அல்லு அர்ஜுனா சேர்க்கப்பட்டுள்ளார். கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்ததற்காக இன்றைக்கு சிபிஐயினுடைய தலைமையகத்தில் டெல்லியில பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் இன்றைக்கு ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இன்றைக்கு அவர்கள் ஆஜராகிறார்கள். இதை பத்தின ஒரு தெளிவான காணொலியை இந்த காணொலியில பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அல்லு அர்ஜுனாவினுடைய புஷ்பா 2 படத்தினுடைய ரிலீஸ் சமயத்துல சந்தியா தியேட்டர் ஹைதராபாத்ல அவர்கள் ஒரு காட்சியை ஏற்பாடு செய்து அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. அதுல அந்த கூட்ட நெரிசல்ல ஒரே ஒரு பெண்மணி 35 வயது மதிப்பத்தக்க பெண்மணி இறந்து போறாங்க அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி. அதுல கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த கேஸ் நடைபெற்று கிட்டத்தட்ட 23 பேரை இன்னைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்குது ஹைதராபாத்தினுடைய கமிஷனர் அலுவலகத்தில இருந்து. அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணும் போது அல்லு அர்ஜுனா அவர்களுடைய பெயர் A11 குற்றவாளியினுடைய பெயர்களோட சேர்த்து 23 பேர்ல அவரும் ஒரு குற்றவாளியாக இன்றைக்கு சார்ஜ் ஷீட் எஃப்ஐஆர்ல ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. இங்க அப்படியே நம்ம கரூர் சம்பவத்துக்கு வருவோம். கரூர் சம்பவத்திற்கு 41 பேர்கள் உயிரிழந்தார்கள். அதனுடைய மிக முக்கியமான காரணியாக இன்றைக்கு சிபிஐ வசம் அந்த கேஸ் ஒப்படைக்கப்பட்டு சிபிஐ இன்றைக்கு முதல் கட்டத்துல அவர்கள் முதல் விசாரணையை ஒட்டுமொத்த ஆர்கனைசர்ஸ் மூலியமாக விசாரணையை ஏற்படுத்தியதாக இருக்கட்டும், இல்லைனா தமிழக காவல்துறையிடம் பெறப்பட்ட பல்வேறு வழக்கு சம்பந்தமான பல்வேறு தகவல்களை திரட்டுறதாகட்டும், ஒட்டுமொத்தமாக முதல் சமயத்தினுடைய முதல் விசாரணை அறிக்கையை முடிவு செய்துவிட்டு இன்றைக்கு இரண்டாவது கட்டமாக டெல்லியினுடைய சிபிஐ அலுவலகத்திற்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களையும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களையும் தாவேகாவின் சார்பாக வர சொல்லி இருக்கிறதாக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இன்றைக்கு அவர்கள் ஆஜராகிறார்கள். இப்ப இந்த இரண்டு கேஸையுமே நேர்கோர்ட்ல வச்சு பார்க்கணும் அப்படின்னா, முதல் கேஸோடைய சந்தியா தியேட்டர்ல ஹைதராபாத்தில் நடந்த ஸ்டாம்பீட்ல மிக முக்கியமாக ஒரு பெண்மணி இறந்து போறதுலயுமே என்னென்ன காரணங்கள் பட்டியலிடப்பட்டதுன்னா, லேப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ், உள்ளுக்குள்ள இறந்த பிளானிங் அவர்கள் பண்ணப்பட்ட தியேட்டர் மேனேஜ்மெண்டோட பிளானிங் சரியில்லை, லோக்கல் பர்சனல்ஸ் அங்க சினிமா தியேட்டர் சம்பந்தமான ஆட்களை தாண்டி அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவர்களுடைய ஒட்டுமொத்தமான அந்த பிளானிங்குமே கொலாப்ஸ் ஆனது மட்டும்தான் இந்த உயிரிழப்புக்கு காரணம் அப்படிங்கிறது தான் அங்க காரணமாக சொல்லப்பட்டு இன்றைக்கு A11 குற்றவாளியாக அல்லு அர்ஜுனா உட்பட 23 பேர்கள் அங்க குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஆனா இங்க கரூர்லையும் அதே லேப்ஸ் தான் குற்றம் சாட்டப்பட்டது. தமிழக காவல்துறை மூலியமாக பல்வேறு வழக்குகளினுடைய சாராம்சத்தை மையப்படுத்தி ஒட்டுமொத்தமாக தலைமைச் செயலாளர்ல இருந்து காவல்துறை ஆணையர்ல இருந்து தென் மண்டலத்தினுடைய ஐஜி ஆரம்பிச்சு எல்லாருமே வடக்கு மண்டல ஐஜி உட்பட எல்லாருமே அந்த பிரஸ் மீட்ல இருந்து இதனுடைய முதல் காரணம் மேலாண்மை, அந்த தேர்தல் பரப்புரையினுடைய மேலாண்மையாக செயல்பட்ட ஆதவ் அர்ஜுனா அவர்களோட டீம் ஒழுங்காக அந்த வேலைகளை பார்க்கவில்லை. கரூர்ல இருந்து நாமக்கல்ல இருந்து கரூருக்கு அவர் சேர வேண்டிய நேரம் கிட்டத்தட்ட 12 மணிக்கு அங்கள் தகவலை சொல்லிவிட்டு 7:30 மணிக்கு தான் அந்த கூட்டத்துக்கே வந்தார்கள். அதுவும் இல்லாம அவ்வளவு கூட்டத்திற்காக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் அத்தனையுமே அவர்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. திருப்பி அங்க நாமக்கல்ல இருந்து வந்த விஜய் அவர்களுமே பல்வேறு ஆயிரக்கணக்கான மக்களை திருப்பி கூட்டு கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக குவியலாக அங்க வைத்ததுல மிக முக்கியமான ஒரு அசௌகரியமான சூழ்நிலை, ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குனதுல மிக முக்கியமான காரணிகள் தாவேகாவினுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். தேர்தல் பரப்புரையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாட்ட நாங்கள் தெளிவாக கூறினோம், இந்த இடத்துல வேண்டாம், கூட்டம் அதிகமாக இருக்கிறது, அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படும், கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டுங்கன்னு. அவங்க இல்லை, நாங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண இடத்துல தான் பண்ணுவோங்கிறத ரெக்கார்டிக்கலா அங்க உள்ள காவல்துறை அட்மினிஸ்ட்ரேஷன், கரூரனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தெல்ல தெளிவாக அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க. பிளஸ் ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட ஆணையத்தினுடைய விசாரணையிலையுமே சரி, இல்லை இன்றைக்கு சிபிஐ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்திலையுமே முன்னாடி வேலுச்சாமிபுரத்துல 2 நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு என்ன பண்ணதோ அதை விட எக்ஸஸான போலீஸ் போர்ஸ் எல்லாத்தையுமே நாங்க கொடுத்தும் கூட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடைய அசம்பாவிதத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு முதல் காரணம் அவர்கள் மட்டும்தான். அதே மாதிரி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிவிகே ஒட்டுமொத்தமான காவல்துறையினுடைய எந்த விதமான விதிமுறைகளையும் மீறி செயல்பட்டதுதான் இதனுடைய அசம்பாவிதத்துக்கு காரணமும். அந்த 41 பேரனுடைய உயிரிழப்புக்கு காரணம் ஒட்டுமொத்தமான தாவேகாவினர் மட்டும்தான் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அரசு சார்பாக பதியப்பட்டுள்ள கொடுக்கப்பட்டுள்ள இன்ஃபர்மேஷன் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கு
முதல் கட்ட அறிக்கையில, முதல் கட்ட விசாரணையில தாவேகாவினுடைய புசி ஆனந்தாக இருக்கட்டும், இல்லைன்னா தேர்தல் பரப்புரை செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், இல்லைன்னா லோக்கல்ல கரூர்ல அவங்க சிபிஐனுடைய டீம் வந்து என்கொயரி பண்ணும்போது இருக்கப்பட்ட மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், இல்லைன்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ்ல ரெவென்யூல இருந்து திரட்டப்பட்ட அத்தனை விடயங்களையும் வைத்து இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக திருப்பி தாவேகாவினுடைய ஆதவ் அர்ஜுனா அவர்களையும் புசி ஆனந்தையும் சிபிஐ சம்மன் அனுப்பி திருப்பி வாலண்டியரா வர சொல்லி சம்மன் அனுப்பிச்சிருக்குது. இதனுடைய காட்சியினுடைய நீட்சி தொடக்கத்தை என்னன்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்தமான இந்த லேப்ஸுக்கு முதல் 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 காரணம் திரு விஜய் அவர்களுங்கிறதுல மறுதளிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க வந்து காலையில 8:30 9 மணிக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறீங்க. ஆனா 9 மணிக்கு நாமக்கல் கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கூட்டத்துக்கான டைமாக அறிவித்துள்ளீர்கள். மத்தியானம் 12 மணிக்குன்னு சொன்ன கரூரினுடைய கூட்டத்தை 7:30 மணிக்கு தான் வந்து அட்டன் பண்றீங்க. அப்போ செயற்கையாகவே உங்களுக்கான ஒரு கூட்டத்தில் மேல் இருக்கக்கூடிய ஈடுபாடை ஒட்டுமொத்தமாக இந்த கூட்ட குவியலை சேர்த்து வைத்து இப்பேற்பட்ட இதுக்கு முதல் காரணம் திரு விஜய் அவர்களும், இரண்டாவதாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் செய்த மாவட்ட செயலாளர் அவர்களும், அடுத்தடுத்து கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக தேர்தல் பரப்புரை செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா, திரு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு புசி ஆனந்த் எல்லாம் கேட்கும் போது அவர்களுக்கு எதுவுமே தெரியாம எல்லாமே அடுத்தடுத்த ஆட்களை கையை காமிச்சு கொண்டு போகிறது மட்டும்தான் இருக்குது வட்டி. அதற்கான அக்கௌண்டபிலிட்டியோ ஓனஸையோ எடுக்காதது மிக முக்கியமான காரணம். அதுவும் இல்லாம இன்றைக்கு ஜனநாயகன் படத்திற்கு மலேசியாவுக்கு திரு விஜய் அவர்கள் செல்கிறார். மலேசியாவில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் மலேசியாவில் இறங்குறார். இறங்கி அங்க தங்கிட்டு அடுத்த நாள் கரெக்டா அந்த டைம் நடக்கிறதுனா அந்த இடத்துக்கு போய் நிக்கிறார். அந்த ஒரு செகண்ட் கூட டிலே ஆகாம. அப்போ நீங்க கரூர்ல உங்களை நோக்கி இருந்த பொதுமக்களையும் உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தொண்டர்களையும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வெயில்ல காக்க வச்சு தண்ணி கொடுக்காம அதையெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியது ஒரு தேர்தல் பரப்புரையை ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒவ்வொரு கட்சியினோட கடமைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். போலீஸ் பர்சனல் அதிகப்படியாக உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது மட்டும்தான். ஈவன் இதுலயுமே வந்து கிட்டத்தட்ட 2 மடங்காக 3 மடங்காக 167 பேர் போலீஸ் பர்சனல் கொடுத்திருந்த அதே 10,000 பேர் எழுதி கொடுத்த அதிமுகவினுடைய வேலுச்சாமிபுரத்து கூட்டத்துக்கு அதை தாண்டி உங்களுக்கு கிட்டத்தட்ட 570 பேர் உங்களுக்கு போலீஸ் பர்சனல் 3 மடங்காக கொடுத்தும் கூட உங்களால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இதற்கு இந்த ஒழுங்கீனமற்ற செயல்களுக்கு இன்றைய வரைக்கும் எந்த விதத்திலையும் பொறுப்பு ஏற்கவில்லை தாவேகாவினுடைய தலைவர்கள் ஆரம்பிச்சு கடைசி தொண்டர் வரைக்கும், கடைசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வரைக்கும். அப்போ இந்த ஒட்டுமொத்தமான 41 பேருடைய உயிரிழப்புகளுக்கு ஒரு கிஞ்சித் அளவு கூட உங்கள்கிட்ட எந்த விதமான ஒரு ஓனஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ எடுக்காம வெறும் ஒரு வீடியோவை போட்டு நகர்ந்து போய்விட்டீர்கள். இன்றைக்கு அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு சிபிஐ கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த விசாரணை வளையத்துல பொதுச் செயலாளர் அவர்களையும் தேர்தல் பரப்புரை செயலாளர் அவர்களையும் கூட்டிருக்கிறது ஒரு விதமான டைரக்ஷனை காமிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஹைதராபாத்துக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் இறந்ததுக்கு அந்த கூட்ட நெரிசல்ல பொறுப்பேற்று அந்த சினி ஆக்டர் திரு அல்லு அர்ஜுனா அவர்களை குற்றவாளியாக சேர்த்திருக்குது. ஆனா இங்க கரூர்ல விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமான காரணத்தையும் ஒட்டுமொத்தமான அதனுடைய ஓனஸையும் எடுக்க வேண்டிய திரு விஜய் அவர்கள் இன்றைய வரைக்கும் தப்ப விடப்பட்டு கொண்டிருக்கிறார். பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் போன்ற பல்வேறு நபர்கள், மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரையும் அந்த குற்றவாளி கூண்டுக்குள்ளேயும் ஏத்தனும், குற்றவாளி சார்ஜ் ஷீட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது ஒவ்வொரு குடிமகளுக்கு இருக்கக்கூடிய கடமையும் ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த ரெண்டையுமே ஒரே தட்டுல வச்சு பார்த்தோம்னா ஒரு தனியார் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற, மக்களை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு நடிகரால் கரெக்டா அந்த டயத்துக்கு வர முடியுதுங்கும் போது அந்த மக்களுக்காக நான் நேரடியாக தேர்தல் அரசியலுக்கு வருகிறேன், நேரடியாக சிஎம் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்றவருக்கு இந்த ஒரு விடயத்துல கூட உங்களுக்கு நேர்மையாக உண்மையாக இல்லாத பட்சத்துல தமிழக மக்கள் தான் இதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய சிந்தனையா இருக்குது. ஏன்னா உங்கள் உயிரை வந்து 41 பேர் உயிரை மாய்த்து கொண்டதுக்கு அப்புறம் கூட இன்றும் அன்ற நடிகர் வந்து கூட்டத்தை சேர்க்கிறதுலையும் அந்த பப்ளிசிட்டியை காமிக்கிறதுலையும் மட்டும்தான் இருக்கிறார். கள அரசியல்ல இன்றைய வரைக்கும் வரவில்லை. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா அரசியல் என்பது டைரக்டா அதிகாரத்துக்கு வர்றது மட்டும்தான். இல்ல திரு விஜய் அவர்களே, அதிகாரத்தை வந்து மக்களா உங்கள்கிட்ட கொண்டு வந்து குவிக்கணும். ஆனால் நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை ஏமாத்தி நேரடியாக சிஎம் ஷேருக்கு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. 41 பேர்களை உயிர் பலி வாங்கினதற்கு அப்புறம் கூட இன்றும் நீங்க வந்து தமிழக அரசியல் களத்துக்குள்ள நேரடி அரசியல்ல வந்து பொதுமக்களோட பொதுமக்களாக இருந்து அவர்களுடைய தோளோட தோளாக நின்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த பிரச்சனைகள் என்ன, பொருளாதார சார்ந்த பிரச்சனைகள் என்ன, தனியாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனை என்ன, ஒன்றிய
மையத்தினுடைய பிரச்சனை என்ன, இது அத்தனையும் பூகோளத்திலிருந்து ஜியாகிரபி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்ன, எங்கெங்க மலைகள் இருக்குது, எங்கெங்க ஆறுகள் ஓடுது, ஆறுகள்ல இருக்கிற கால்வாய்கள்ல என்ன பிரச்சனைன்னு தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு தெரியுமா திரு விஜய் அவர்களே? தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா நீங்க எழுதி கொடுக்கக்கூடிய டயலாகையே பார்த்து மறந்து போய் திரு மோடி அவர்கள் எப்படி டெலிபிராம்டர் இல்லாம அவர்களால் ஒரு செகண்ட் கூட பேச முடியாதோ அது மாதிரி உங்களுக்கு எழுதி கொடுக்கிற ஒரு பேப்பரை வைத்துக் கொண்டு மட்டும்தான் பேச தெரியுங்கிறது நீங்கள் கொண்டு வந்த பரப்புரை அத்தனையிலுமே தெளிவாக தெரிகிறது. அப்போ உங்களால் இன்றைய மக்களோட டைரக்டா கனெக்ட் பண்றதுக்குரிய எந்த சூழ்நிலைகள் இல்லாத போது இந்த பிஞ்சு குழந்தைகள் 18 வயசுல இருந்து 25-35 ஆண்டுகளுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த இளவட்ட பருவத்தில் இருக்கிறவங்களை உங்களுடைய வெறும் சினிமாவினுடைய காட்சி ஊடகத்தின் மூலியமாக நீங்கள் செயல்படுத்தப்பட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இமேஜை மட்டுமே வைத்துக்கொண்டு அதை தேர்தலின் ஓட்டாக அறுவடை செய்து கொண்டு நேரடியாக சிஎம் சேருக்கு ஏம் பண்றது தார்மீகமாக அறம் சார்ந்து இயங்கக்கூடிய தமிழக அரசியல் களத்தில் ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னை போன்றவர்களோட கடமை. உங்களோட இருந்து பயணப்படட்டும், 5 வருடங்கள் 6 வருடங்கள் 10 வருடங்கள் பயணப்படட்டும், பயணப்பட்டு அரசியலை கற்றுக்கொள்ளட்டும். அப்புறம் மக்களாக உங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள், ஒட்டுமொத்த பொதுமக்களாக உங்களை தேர்ந்தெடுத்து அந்த அரியணைக்கு ஏத்துறாங்கன்னா கண்டிப்பாக அதை வரவேற்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திரை வெளிச்சத்தை மட்டுமே, உங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த கிரேஸை மட்டுமே வைத்துக்கொண்டு அதை அறுவடை செய்து நான் நேரடியாக அதிகாரத்துக்கு மட்டும்தான் வருவேன் அப்படின்னு நீங்க எத்தனிக்கிறது உள்ளபடியே வருத்தமிகு செயல். அதை தமிழக மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. அதை நோக்கி இந்த சிபிஐயினுடைய குற்றப்பத்திரிகையில் இன்றைக்கு இணைக்கப்பட வேண்டிய ஆட்கள்ல முதல் ஆள் திரு விஜய் அவர்கள்ங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வையா இருக்குது. அறம் சார்ந்து தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய பார்வை, தமிழக மக்களுடைய பார்வை அதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு மற்றொரு காணொலியில உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன். நன்றி, வணக்கம்.